பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கெனசரேத்து நாட்டுக்கு வந்து படவிலிருந்து இறங்கினார். அப்பொழுது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக கடந்து வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஜனங்களையும் தொந்தரவு செய்து பிரயோஜனமில்லாதவனாயிருந்தான். ஆனால் இயேசு அவனை சந்தித்து அசுத்த ஆவிகளை துரத்தின போது அவன் வஸ்திரம் தரித்தவனாய் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். ஜனங்கள் எல்லாம் இதை கண்டு பயந்தார்கள். பின்பு அவன் புறப்பட்டு போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ ஆண்டுகள் அவன் தன் குடும்பத்தையும் உறவுகளையும் இழந்து சமாதானத்தையும் இழந்து சந்தோஷமில்லாமல் வாழ்ந்து வந்தான். அவன் இயேசுவிடம் வந்தபோது அவன் வாழ்க்கை மாறினது. சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனாகவும் சுவிசேஷனாகவும் வாழ்ந்து வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியே. அந்த ஒளி என்ற வசனம் எவ்வளவு உண்மையுள்ளது பாருங்கள். அதே மெய்யான ஒளி இன்றைக்கு உங்கள் வாழ்வையும் பிரகாசிப்பச் செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியான இயேசுவே, இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளிச்சம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உண்டாகும்படியா நான் செபிக்கிறேன். எல்லா இருள், எல்லா துன்பங்கள், அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். பிள்ளைகளை உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாழ்க்கையில சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்யும். சாட்சியுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.